வீட்லேயே எப்படி 200 கிராம்ஸ் பன்னீர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 50 ருபீஸ் தான் ஆகும். நீங்கள் 100 கிராம்ஸ் பன்னீர் வாங்குறதுக்கே 100 ருபீஸ் ஆயிடும். நம்ம வீட்லேயே வந்துட்டு ஈஸியாக பார்க்கலாம். பால் நல்லா கொதிக்கிட்டோம். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம லெமன் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். லைட்டாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வந்துட்டு ஒரு கெட்டியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஹாஃப் லெமன் மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஃபுல் லெமன் வேணாம், ரொம்ப புளிப்பாயிடும். அப்புறம் இப்போ நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ பன்னீர் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்துட்டு வடிகட்டிடலாம். லெமன் ஊற்றிருக்கனால ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பு போறதுக்காக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இதை வந்துட்டு கட்டிடலாம். அப்போ தான் வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி கெட்டியான பன்னீர் கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். பன்னீர் நல்லா செட் ஆகுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 1/2 hour விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு.